ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்க ரேவதி பேசுறேங்க. நம்ம லைஃப்ல வந்துட்டு பணத்தை சேமிக்கவே முடியாம போறதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய மனசு தாங்க, நம்மளுடைய மைண்ட் செட் தாங்க. நமக்கு நிறைய பட்ஜெட் பிளானிங் பத்தி தெரியும், நம்மளால பட்ஜெட் போடவும் நமக்கு தெரியும். நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால சேவிங்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சோ நாம ஏன் வந்துட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டிருக்கீங்களா? இப்ப இந்த மாசம் நீங்க பட்ஜெட் போடுவீங்க, அடுத்த மாசம் நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? சோ அதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய மனசு தாங்க. ஆமாங்க, நம்ம மனசுல பணத்தை பத்தி ஒரு பயமோ இல்ல ஒரு தவறான ஒரு எண்ணமோ இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த எண்ணத்தை தான் நம்மளுடைய மைண்ட் செட்டா இப்ப நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மைண்ட் செட்டால தான் நம்ம பணத்தை நம்மளால சேமிக்கவே முடியலைங்க. சோ நம்ம கிட்ட இருக்க இந்த மைண்ட் செட்டும் நம்மளை விட அதிகமா யோசிக்கக்கூடிய பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ உங்க வாழ்க்கையில வந்துட்டு பணத்தை ஈர்க்க விடாம தடுக்கிற அந்த 3 முக்கியமான ரொம்ப மோசமான பழக்கம் என்னென்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மணி மைண்ட் செட்டை எப்படி மாத்தி பணக்காரர்கள் எப்படி யோசிக்கிறாங்க அதே மாதிரி யோசிச்சு நம்ம பணத்தை எப்படி நம்ம கிட்ட ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு 5 சிம்பிள் டிப்ஸா பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க, எவ்வளவுதான் பாடுபட்டாலும் மாச கடைசியில கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குதுங்களா? வருமானமே எனக்கு பத்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பணக்காரர் ஆகுறதுக்கு உங்களுக்கு பெரிய டிகிரியோ இல்ல பெரிய நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. தேவை உங்களுடைய மனசு மட்டும்தாங்க, உங்களுடைய மணி மைண்ட் செட் மட்டும்தாங்க. சோ பணக்காரங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லைன்னா புவரா இருக்கக்கூடிய ஏழைகள் வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் தான் உங்களுடைய பேங்க்ல இருக்க உங்களுடைய பேலன்ஸ், சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல உங்க வாழ்க்கையில எப்படி பணத்தை நம்ம ஈர்க்கலாம், நம்ம மைண்ட் செட்டை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே உண்மையா ஒரு கிளாரிபிகேஷன் ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நீங்களே வந்து கண்கூடா பாப்பீங்க, உங்களால மாற முடியும். சரிங்களா? இப்ப ஏழைங்க எப்படி நினைப்பாங்க தெரியுங்களா? இப்போதைக்கு காசு இல்லப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு பொருள் வாங்கணும்னா நாம நினைக்கக்கூடிய மெயினான யோசனை என்னன்னா இதுதான், இல்லைங்களா? ஆனா பணக்காரருடைய மைண்ட் செட் என்ன தெரியுங்களா? காசு இல்லைன்னா என்ன, எப்படி அந்த காசை நாம வந்து உருவாக்கலாம்னு அவங்க யோசிப்பாங்க. அடுத்த மெயினான முக்கியம் என்ன தெரியுங்களா? பணம் தாங்க. பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மள மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கவங்க நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட், இல்லைங்களா? அது ஒரு சாபம்னு கூட ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. ஏன்னா பணம் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான், இல்லைங்களா? ஆனா வந்துட்டு ஆனா பணக்காரங்க எப்படி யோசிப்பாங்க தெரியுங்களா? பணத்தை வந்து ஒரு பிரச்சனையா அவங்க நினைக்க மாட்டாங்க. அத வந்து ஒரு டூலா நினைப்பாங்க. அத நம்ம வாழ்க்கைய மாத்தும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த டூல வச்சு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரிதாங்க இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? முதலீடு செய்யறதுலாம் ஒரு ரிஸ்க்குப்பா, எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. நம்ம பணத்தை வந்து பேங்க்ல சேஃப்டியா நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பணக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? ரிஸ்க் எடுத்தாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க அந்த ரிஸ்க கத்துக்கிட்டே ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து படியா மேல போயிட்டே இருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தெரிஞ்சுக்கிறது தாங்க. இப்ப நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்பா, எனக்கு யாருமே சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். ஆனா பணக்காரங்க நினைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்துதான் நாம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு மேல இருக்க ரிச் மேன் கிட்ட எந்த அளவுக்கு கத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கத்துக்கிறாங்க. சரிங்களா? நாம வந்துட்டு எதுக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு நாம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா ரிச் மேன் வந்து அவங்களுடைய
ஸ்கில்ஸ டெவலப் பண்றதுக்கு, வளர்த்துக்கிறதுக்கு, அப்பப்ப அவங்கள அப்டேட் பண்றதுக்கு அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து தொழில் ரீதியாவும் இருக்கலாம். இல்ல அவங்க புத்தகம் படிக்கிறது மூலியமாவும் இருக்கலாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஏழைகளுக்கோ, பணக்காரங்களுக்கோ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுடைய மைண்ட் செட்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேங்க. ஒருத்தர் வந்து, "ஐயோ! இந்த ஃபோன் ரொம்ப விலை அதிகமா இருக்கு. என்னால வாங்குறதெல்லாம் முடியவே முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அது வந்து யாரோட மனப்பான்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஏழையோட மனப்பான்மை தான். ஆனா, இன்னொருத்தர் வந்து, "நான் என்ன செஞ்சா இந்த ஃபோன தான் வாங்க முடியும்?" அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது யாரோட மைண்ட் செட்ன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இது வந்து பணக்காரரோட மைண்ட் செட் தான். சரிங்களா? பாருங்களேன், கேள்விய நீங்க மாத்துனா உண்மையா உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறுங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாங்களா? உங்கள ஏழையாகவே வைத்திருக்க அந்த 3 பழக்கங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப நம்ம ஏழையாவே இருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவே இருக்கோம். நாம இந்த மாரி இருக்கிறதுக்கு முக்கியமான 3 காரணங்கள், அதாவது 3 பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த 3 பழக்கத்த நீங்க வந்துட்டு உங்க கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க வெளிய தொரத்தணும். அந்த 3 பழக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பழக்கம் என்ன தெரியுங்களா? கண்டதையும் வாங்குறதுங்க. இப்ப கையில உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரூ. 1000 இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உடனே புதுசா ஒரு ட்ரெஸ் எடுக்குறது, இல்லன்னா ஹோட்டலுக்கு போய் செலவு பண்றது. அப்படிதானே யோசிப்பீங்க. ஒரு பொருள வாங்க நீங்க ஒரு ரூ. 10 சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எத்தன மணி நேரம் உழைக்க வேண்டியதா இருக்கு. தேவையில்லாத செலவ நீங்களே உங்களுக்கு குறைச்சுக்கோங்க. ஒரு பொருள வாங்க 30 நாள் டைம் எடுங்க. அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு தேவையா இருக்கா? தேவையில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஒரு ஐடியாக்கு வர முடியும். செகண்ட் காரணம் என்னன்னு தெரியுங்களா? புலம்பிக்கிட்டே இருக்கிறதுங்க. நான் ஏழையாவே இருக்கேன். என்னால வந்துட்டு எந்த ஒரு வருமானமும் அதிகமா சம்பாரிக்க முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? கவர்மெண்ட் தான். இந்த மாதிரி நெறைய நம்ம டாக் பண்ணுவோம் இல்லைங்களா? இன்னொருத்தர்கிட்ட. இன்னொரு காரணம் நம்மளுடைய பாஸ் தான். எங்களுடைய ஓனர் தாங்க. நான் வந்துட்டு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு இன்கிரிமென்ட்டே போட மாட்டேங்கிறாங்க. அடுத்த ரீசன் என்ன? என்னுடைய அப்பா, அம்மா தான். இந்த மாதிரி பேசிட்டே இருக்க இந்த புலம்பல முதல்ல உங்க கடைய நீங்க மூடுங்க. உங்களுடைய நிதி நிலைமைக்கு 100% நீங்க மட்டும் தாங்க பொறுப்பு. நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்காம, நான் எப்படி முன்னேற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விய மாத்தி கேட்டு பாருங்களேன். உங்களால கண்டிப்பா வந்து உங்க பணத்த நீங்க சேமிக்க முடியும். 3வது காரணம், அதாவது 3வது பழக்கம் என்ன தெரியுங்களா? முதலீடுனா பயப்படுறதாங்க. இப்ப பணத்த பேங்க்ல போட்டு வச்சாதான் பாதுகாப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் முன்னாடி சொன்னதுதாங்க. ஆனா பணவீக்கம், அதாவது உங்க பணத்தோட மதிப்ப தினமும் குறைச்சிடுங்க. பணக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? பணத்த வேலைக்கு அனுப்புறாங்க. இப்ப நீங்க ஒரு மிடில் கிளாஸா இருக்கும் பட்சத்துல நீங்க மட்டும் தான் வேலைக்கு போவீங்க. ஆனா பணக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க பணத்த வேலைக்கு அனுப்புறாங்க. கத்துக்கிட்டு உங்க பணத்த வேலை செய்ய வைங்க அப்படின்னு சொல்றேன். சரி. அடுத்து முக்கியமான விஷயங்க. இப்ப இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்துட்டு நம்மள மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும், ரிச் மேனுக்கும் உள்ள மைண்ட் செட் என்னன்னு பார்த்தோம். நாம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், அதுக்கான 3 காரணங்கள் என்ன? அந்த 3 காரணங்கள தொரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து உங்களுடைய மைண்ட் செட்ட நீங்க எப்படி மாத்தி பணக்காரர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் 5 டிப்ஸ பார்க்கலாங்களா? காலையில கண்ணாடிய பார்த்து சொல்லுங்க. நான் பணக்காரர் ஆவேன். பணம் என்ன நோக்கி ஈர்க்கப்படுகிறது. நான் எல்லா முதலீடும் செம்மையா எனக்கு லாபம் குடுக்குதுப்பா. மனசுக்குள்ள விதைய போடுங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அததான் நமக்கு பிரபஞ்சம் நமக்கு திருப்பி குடுக்கும்ன்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்ம என்ன புலம்புறோமோ அந்த புலம்பல் தான் நமக்கு திருப்பி கிடைக்கும். செகண்ட் வழி என்ன தெரியுங்களா? பணக்காரங்க புத்தகத்த படிப்பாங்க. பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எழுதின புத்தகத்த படிப்பாங்க தெரியுங்களா? இப்ப இந்த ரிச் டாட், புவர் டாட் இல்லன்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் த பேபிலான் இந்த மாதிரி புத்தகங்கள தேடி பிடிச்சு படிப்பாங்க. 3வது டிப்ஸ் என்ன தெரியுங்களா? செலவ பாஸ் பண்ணுங்க. முதலீட்டுக்கு சம்பளம் கொடுங்க. சரிங்களா? முதல்ல உங்களுக்கு நீங்களே வந்து பணம் கொடுங்க. அதாவது சம்பளம் கொடுங்க. இப்ப ஒரு சம்பளம் உங்களுக்கு வந்துடுச்சு. மந்த் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு சம்பளம் வந்துடுச்சு. உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, 10% முதலீட்டுக்குன்னு எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தான் செலவுகள பத்தி யோசிக்கணும். இதுக்கு பேரு தாங்க பே யுவர் செல்ஃப்ன்னு சொல்லுவாங்க. 4வது டிப்ஸ் என்ன தெரியுங்களா?
தேங்க்ஸ் ஃபார் மணி ஃபார்முலா தாங்க. தேங்க்ஸ் யூ மணி அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. சின்ன பணமா இருந்தாலும் சரிங்க, இல்ல வந்துட்டு பெரிய பணமா இருந்தாலும் சரி, நன்றி உணர்வோடு நீங்க இருக்கும்போது தான் அதிக பணத்த உங்களால ஈர்க்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஃபைனல் டிப்ஸ் 5வது டிப்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாங்களா? உங்களுக்கே நீங்க முதலீடு செய்யுங்க. உங்க திறமைகள அதாவது உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ நீங்க வளர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பா செலவு பண்ணுங்க. இப்ப நான் பணத்த செலவு பண்ணா என்னால சேமிக்க முடியாதுன்னு நீங்க ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இல்ல நீங்க ஒரு புது கோர்ஸ் வந்து கத்துக்கணும், இல்ல ஒரு புது சாஃப்ட்வேர் வந்து வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாமே நீங்க செலவு பண்ணணுங்க. இத நீங்க செலவா பண்ணாதீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டா இத பாருங்க சரிங்களா? நீங்க எவ்ளோ வேல்யூபிளா இருக்கீங்களோ, அவ்ளோ தான் உங்களுடைய வருமானம் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு சூப்பரான ஏழைகளுக்கும், பணக்காரர்களுக்கும் உள்ள மைண்ட் செட்டப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 5 வழிகள்ல எந்த வழிகள உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வர போறீங்க? ஏன்னா, இது பணக்காரர் ஆவறதுக்கு உறுதியான ஒரு சூப்பரான 5 டிப்ஸ் சரிங்களா? ஸோ இந்த 5 வழிகள்ல நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ